இவர் முத்தத்தை கிறிஸ்துக்கு கொடுக்கிறாருன்னா என்னன்னு சொல்லி கொடுக்கிறாரு? அதோடைய அடையாளம் என்ன? நான் ரொம்ப அன்பா இருக்கிற, உங்க கிட்ட இருக்கிற, உங்க மேல மிகப்பெரிய மரியாதையை வச்சிருக்கிற, உங்களுக்கு நான் எப்பவுமே ஒரு சீடனா இருக்கிற, நான் நண்பனா இருக்கிற, நான் சமாதானத்துடன் வந்திருக்கிற, உங்களை கனம் படுத்துறேன்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அந்த ஒரு முத்தத்துல. அப்ப அது எல்லாத்தையுமே ஒரு பொய்யாதான் யூதாஸ் என்ன பண்ணியிருக்கிறார், நடிச்சிருக்கிறார். நான் உங்க கூடவே இருக்கிற அப்படின்றாரு. ஆனா முத்தத்தை கொடுத்து என்ன சொல்றாருன்னா, உங்களை நானு காட்டி கொடுக்க போறேன்னு சொல்லி முத்தத்தை கொடுக்கிறார். அப்ப யூதாஸ் கையில என்னதான் வச்சுன்னு இருக்கிறாருன்னா, ஒரு மாஸ்க் தான் போட்டுன்னு வாழ்ந்துன்னு இருந்தார், முகமூடி. வெளியோ சீடன் என்ற முகமூடி, ஆனா உள்ளுக்குள்ளோ என்னதான் இருந்தது அவர் கையில, பிசாசோடைய வேலைகளை செஞ்சுன்னு இருக்கிறார். நம்ம கிட்ட எடுத்து பார்க்கலாம். கிறிஸ்துக்கு நம்ம அன்பால் முத்தத்தை கொடுக்கிறோமா? அன்பால் முத்தத்தை கொடுக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவை நாம் நமக்கு மேல வைக்கிறோமா? வைக்கிறோமா இல்லையா? வைக்கிறோம். அவருக்கு கனத்தை கொடுக்கிறோமா? கனத்தை கொடுக்கிறோம். அவருக்கு மரியாதையை கொடுக்கிறோமா? கொடுக்கிறோம். சமாதானமா இருக்கிறோமா? கிறிஸ்து கூட போய் யாருன்னா சண்டை போடுறோமா? இல்ல, சமாதானமா தானே இருக்கிறோம். முத்தத்தை கொடுக்கிறோம் இல்ல கிறிஸ்துக்கு. ஆனா கிறிஸ்துக்கு பிடிக்காத வேலைகளை நம்ம செய்யறோமா? செய்யறோமா இல்லைங்களா? செய்யறோம் இல்ல. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யாரை போல் வாழ்ந்துன்னு இருக்கிறோம்? யூதாஸ் போல் தாங்க. எப்படின்னா, வெளியே ஒரு வேஷமும் உள்ள ஒரு வேஷமும். யூதாசும் அப்படிதான் இருந்தாரு. வெளிரங்கமா சீடன், ஆனா உள்ளுக்குள்ளோ பிசாசின் வேலைகள்.